ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். முதலமைச்சர் விஜய் தமிழக சுகாதாரத்துறையில் உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் பணிக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார். அதனை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், எத்தனை பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்குகிறார்? அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக சுகாதாரத்துறைக்கு எம்ஆர்பி மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இதுல தேர்வு செய்யப்பட்ட 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்கள் என 2144 பேருக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பணி நியமன ஆணையை வழங்க இருக்கிறார்கள். இதற்காக மாநில கல்லூரியில் இருக்கக்கூடிய கலையரங்கத்திற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது வருகை புரிந்திருக்கிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியில 86 புதிய கட்டிடங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் 139.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் தரப்புல 60.87 கோடி மதிப்பீட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் பழமக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய கட்டிடம் உள்ளிட்ட மொத்தமாக 139.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 85 மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்க இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக நலம் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலியும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர இருக்கிறார். இந்த செயலியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் உயர் சிறப்பு சிகிச்சைகள் வழங்குவதற்காகவும் உட்கட்டமைப்பு மற்றும் உயர்தர மருத்துவ உபகரணங்களை மேம்படுத்தும் நோக்கிலும் பெரிய தொழில் நிறுவனங்கள் மற்றும் சமூக மற்றும் பெருநிறுவனங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக முன்னாள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தனிப்பட்ட நன்கொடையாளர்கள் ஆகியோரிடமிருந்து பெறக்கூடிய நன்கொடைகள் வெளிப்படையான பொறுப்புணர்வோடு கூடிய முறையில செயல்படுத்தக்கூடிய பொருட்டு தமிழ்நாடு சுகாதார கட்டமைப்பு திட்டத்தின் கீழே நலம் TN என்ற இணையதளம் என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தின் வாயிலாக பெறக்கூடிய அந்த பொருட்கள் மற்றும் முதலீடுகள் அனைத்துமே நேரடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறைக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில அதற்கான முன்னெடுப்புகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. நன்கொடையாளர்கள் வழங்கக்கூடிய அந்த நன்கொடை முழுவதுமாக இந்த திட்டத்தில் பயன்படுத்தப்பட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அத்தகைய CSR ஃபண்டுகளை முறையாக பயன்படுத்தக்கூடிய நோக்கில் தான் இந்த நலம் TN என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இணையதளத்துடைய சேவையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடக்கி வைத்திருக்கிறார். நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி